கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே யோபுவனுடைய சரித்திர புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். யோபுவை போல மிகவும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர், சோதிக்கப்பட்ட நபர், இழப்புகளை சந்தித்த நபர் பெரும்பாலும் வேதத்தில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகளையும் மறிக்கிறார்கள். அவன் வளர்த்த ஆடு மாடுகள் எல்லாமே பறிபோகிறது, இயற்கையினால் பாதிக்கப்படுகிறது, பல்வேறு விதங்களிலே இழப்புகளை சந்திக்கிறான். சரீரத்தில் வியாதி வருகிறது, சொந்த குடும்பத்தாலே நிராகரிக்கப்படக்கூடியதான ஒரு நேரம். இப்படி பல விதங்களிலே பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் யோபு. அப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலும் அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை கவனிப்போம். அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்ததுங்கிறார். அது அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன்கிறார். ஆகவே அவர் இழந்த எல்லா விதமான இழப்புகளும் ஒரு இருளை போன்றது தான். ஆகவே அப்படிப்பட்ட இருளிலிருந்து குறிப்பிட்ட நாளிலே நான் விடுவிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார், கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் மட்டும் படுகிற பாடுகளும் உபத்திரவங்களும் இழப்புகளும் மட்டும் நிரந்தரமானதா? அது என்னென்னைக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? அது உங்களை விட்டு போகாதா? இல்லை, நிச்சயமாக போகும். யோபுனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய இருள் இருந்துச்சு. கர்த்தரின் தீபம் அவருக்காக உதித்தது, வெளிச்சம் வந்தது, இருள் காணாமல் போனது. இருளை இவர் கடந்தார். யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மை, சத்தியம் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே நீங்கள் படுகிற உபத்திரவம், நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை, நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. அந்த இருளிலிருந்து கர்த்தரின் வெளிச்சம் உங்களை காக்கும். நீங்கள் அதிவிரைவில் விடுவிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, யோபுவின் மேலே கர்த்தர் வைத்த இரக்கமும் கிருபையும் உங்கள் மேலேயும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் படுகிற அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் ஆண்டவர் கொடுத்த அந்த தீபம் என்ற வெளிச்சத்தினால சீக்கிரம் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்வை வாழ்வீர்கள். கர்த்தர் ஒருபோதும் ஒருவனையும் ஏமாற்ற மாட்டார். உங்கள் வாழ்க்கை இன்னதென்று அவருக்கு தெரியும். நீங்கள் அதிவிரைவில் விடுவிக்கப்படுவதை இந்த உலகம், உங்களை சுற்றி இருக்கிற உலகம் பார்க்கும். யோபுவுக்கு 2 மடங்கான நன்மை கிடைத்தது, அதே போல் உங்களுக்கு பல மடங்கான நன்மை கிடைக்கும். ஏனென்றால் இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சத்துக்குள் இருப்பதனால் இனி வரக்கூடிய நாட்கள் நன்மை, சுகம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி இதையெல்லாம் அனுபவிக்கத்தான் போறீங்க. கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாகவே இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. யோபுனுடைய வாழ்விலே வந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தினால விடுவித்து அவரை மீண்டுமாக மகிழ்ச்சிக்குள்ளாக்குனீங்க. அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பது லேசான காரியம். உம்முடைய வெளிச்சத்தினால அவர்கள் விடுவிக்கப்பட்டு மகிழ்ச்சியுள்ள வாழ்வு வாழட்டும், நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.